காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு அழகான முகத்த அனுப்பி, அந்த அழகான முகம் இல்ல அப்படின்னு ஒரு செய்திய அனுப்பியிருந்தான். நாங்க எல்லோரும் ஒட்டுமொத்த சினிமாவும் நேசிக்கக்கூடிய ஒரே ஒளிப்பதிவாளர். நெறைய பட்ஜெட்லனா நல்ல மனுஷன் யார் இருப்பாரு? எந்த ஒளிப்பதிவாளர போடலாம் அப்படின்னா, அது வந்து செழியன் தான். எப்படி அந்த செழியனுடைய பெயர் எவ்வளவு அழகோ, அதுபோல ஒரு அழகுணம் கொண்ட ஒரு இதயத்துக்கு சொந்தக்காரரு. ஆ, இன்னைக்கு காலையில ஒரு பாரதியாரினுடைய கவிதை, "நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே" அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நெஞ்சில் உரத்தோடையும் நேர்மையோடையும் மனிதர்களுக்கு எந்த வஞ்சனையும் புரியாத ஒரு ஒரு மல்லிகைப்பூ தான் இந்த செழியன். அந்த செழியன் ஆ, நாங்கெல்லாம் அவருக்கு முன்னாடி இறக்கணும். அவரு எங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஆ, என்னமோ தெரியல, இந்த 2 மாதங்களாக இந்த காலன் ஒரு புளிய மரத்தில் ஒரு புளிய மரத்தை உலுப்புவது போல எங்கள் கலைஞர்களை உலுப்பி அவர்களை காணாமல் செய்து விடுகிறது. ரொம்ப ரொம்ப கவலையான ஒரு தருணம். என் தங்கையை என்னால பார்க்கவே முடியல. என் வாழ்க்கையில செழியன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவரு. ஒரு இளையராஜா என் வாழ்க்கையில எப்படி முக்கியமானவர் போல், அதுபோல செழியனும் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவரு. பாலாவுக்கும் எனக்கும் ஒரு செழியன் இல்லைன்னா நாங்க 2 பேருமே இல்லன்னு நான் சொல்லுவேன். ஆ, ரொம்ப நாளா மீட் பண்ண முடியல. வந்து பார்க்கவே மாட்டாரு. ஏன்னா வந்து பார்த்தா, ஒருவேளை நான் உங்கள்ட்ட வந்து ஒளிப்பதிவர் வாய்ப்பு கேட்பணும்னு நீங்க நினைச்சாலும் நினைச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிரைடு எப்பொழுதுமே இருக்கிற ஒரு மனிதர். ரொம்ப நான் மிஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு அவர் இறந்து போனது. அவர் கூட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. என் தங்கைக்கு நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. ஒரு மகா கலைஞன், ஒரு இசையமைப்பாளர், ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு ஒரு அருள் கொண்ட ஒரு மனிதர். இந்த உலகத்துல அவர் இல்ல அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்துக்கு தான் அது வந்து ஒரு பெரிய இழப்பு அது. ஆம், செழியன் இல்லாமல் ஒரு செழிப்பு அழிந்து விடுகிறது தமிழ் சினிமாவுக்கு. நான் 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 என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமில்லாதது அப்படின்னு நம்ம எப்ப தெரியும்னா, எல்லா தருணமும் சினிமால இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தம் உள்ளது. இந்த வாழ்க்கை ஒரு ரொம்ப நாள் நீடிக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை நிலையானது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு மகா கலைஞர்கள், ஒரு பெரிய ஆலமரங்கள் வீழ்வது, இந்த மாதிரி வீழ்ந்து போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு சூனியமானது, எவ்வளவு அர்த்தமற்றது அப்படின்றது தெரியுது எனக்கு ஆக்சுவலா. ஆஹ் செலியா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். செழியன், நாங்க ஒன்லி கலைஞர். ஐ மீன், நான் ஒரு கலைஞன், அவர் ஒரு கலைஞன் அப்படிங்கறத பேசத்துல மட்டுமே தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இது வரைக்கும். வேற எதுவுமே இல்ல. சினிமா மட்டுமே எங்களை இணைச்சது. ரொம்ப பியூரான ஒரு கலைஞன், ரொம்ப நேர்மையான ஒரு கலைஞன். இது மட்டும்தான் என்ன இப்பயும் மனசுக்குள்ள அழ வச்சிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு அவரை நான் பார்த்தது, பேசுனது எல்லாம் வந்து ஏதாவது மீட்டிங்ல ஏதாவது நாங்க 2 பேரும் தனியா கூப்பிட்டு பேசுனதே இல்லைன்னு ஒரே ஒரு தடவை என்னுடைய படத்து விஷயமா பேசின மாதிரி ஞாபகம். மற்றபடி அவருடைய எழுத்துக்கள் மீது விகடன்ல ஒரு ஒரு கவிதை இதுல வந்து ஒரு 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 புதினம் எழுதியிருந்தாரு. கவிதை மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பத்தி எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து படமாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். இப்படி சினிமாவை பத்தி பேசுறதுல எங்களுக்கு பழக்கம். இப்பயும் வந்து என்னுடைய நூறுசாமி படம் போஸ்டர் ஒட்டன உடனே இம்மீடியட்டா ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அந்த மெசேஜ் மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது எப்பேற்பட்ட கலைஞன் பாருங்க. சார் வணக்கம், நூறுசாமிகள் போஸ்டர் பார்த்தேன்.
விஜய் ஆண்டனி அவர்கள் முகத்தில் தெரியும் புன்னகையும் காதலும் அழகு. அதைவிட அந்த பெண்ணின் முகபாவனை என்ன அழகு. கவிதை எழுதியிருக்கிறீர்கள் ரேவோ டைரக்டர் சார் அப்படின்னு ஒன்லி போஸ்டர் பார்த்துட்டு முதல் விமர்சனம் வந்து செழியன்ட்டு. இதுக்கு முன்னாடி எப்ப பேசியிருப்போம்னா கொஞ்சம் நாளா இருக்கும். ஏதாவது படங்கள் பத்தி பேசியிருப்போம். இல்ல தமிழ் செல்வன் சாருக்கு பாராட்டு விழா அந்த இடத்துல ஏதோ மீட் பண்ண நினைக்கிறேன். இப்படி சினிமா மட்டுமே தான் எங்களுக்கு கரெக்ட் ஆனது. எனக்கு எப்பயுமே செழியனை வந்து செழின்னு கூப்பிடுறது எனக்கு எனக்கு ரொம்ப விருப்பம். அவர்கிட்ட நான் சொன்னதில்ல, இப்ப சொல்றேன். செழி, குட் பை செழி. நல்ல சினிமால நல்ல சினிமாவை பார்க்கிற நல்ல மூமெண்ட்ஸ் கொடுக்கிற டைரக்டர்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார். குட் பை செழி. குட் பை.